நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஹானஸ்ட்டாக ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியான்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ, நீங்கள் மற்றவங்க பேசும்போது முழுவதுமாக காது கொடுத்து கவனித்து கேட்குறீங்களா? ஆப்ஷன் பி, அவங்க பேசும்போது அவங்க கேட்கும்போதே அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆப்ஷன் ஏவாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆப்ஷன் பியாக இருந்தால் இன்றைக்கே மாற்றிக்கிங்க. இது 21 டேஸ் ஆஃப் லைஃப் சேஞ்சிங் டிசிப்ளின்ஸில் டே 20ல் இருக்கும். லிசன் மோர் டாக் லெஸ். இந்த கேள்வி நான் ஏன் உங்களை கேட்டேன்னா, பல பேரை நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போதே அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் சிந்தனை போகும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதுல கவனமே இருக்காது. எப்பயுமே ஒருத்தன் ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கணும் அப்படின்னா அவன் காது கொடுத்து கேட்கிற தன்மையில இருக்கணும். ஸோ கேட்கும் செவிகளுக்கு தான் ஞானத்தின் உதடுகள் திறக்கும் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெற்றியாளனாக இருக்கக்கூடியவன் அதிகமாக கேட்பான், அதிகமாக பேச மாட்டான். ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் கேட்குற தன்மை அதிகம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா லிசன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.